சூடா சமோசே யாராவது வாங்க வரீங்களா? வாங்க 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 சமோசா. இந்த கூட்டா சேர்த்துக்கின்னு வியாபாரம் பாக்குறவெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா. அதனாலதான் தனியா கையிலேயே தூக்கின்னு வந்துடுறது. கடை ஒண்ணு போட்டு அதுல ஒரு 4-5 பேர் சேர்த்துக்கினேன் ஒன்னா வியாபாரம் பார்ப்போம்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே மாதிரிதான் இந்த கூட்டணி வச்சு அப்படி இந்த 26 எலெக்ஷனை ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைச்சு பல பேர் கனவு கண்டு நிறுறாங்க. அதுல எங்க கூட கூட்டணிக்கு வாங்கோ வாங்கோன்னு விக்கிரவாண்டியில இருந்தே கூப்பிடுறவர்கிட்ட ஓட்டினுக்குறாங்க ஒரு பக்கம். இவரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயங்கரமான நான் கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கிறவாள் ஒரு பக்கம். தெளிவா இருக்காரா இல்ல மண்ட கோளாறுல இருக்கிறாரான்ட்டு நமக்கு தெரியலீங்க, நான் சொல்லலீங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியில போய் சேர்ற கட்சியில இருக்குல்ல, தோ கூட்டணி அறிவித்து விட்டோம், இந்த கூட்டணி அறிவித்து விட்டோம், நான் வெளியூர்ல போய் அங்க மீட்டிங் போட்டு அங்கிருந்த கூட்டணி பத்தி சொல்லுவேன் அப்படின்லாம் போனவங்களாம் என்ன ஆனாங்க, கூட்டணி அறிவிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு போட்டு முடிச்சிடுறாங்க. யார் யாரோட சேர போறா என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே ஒரு பதட்டமா இருக்கு. என்ன கதைன்னு தானே கேக்குறீங்க? இதோ கொஞ்சம் வெயிட்டா இருக்குது, இறக்கி வச்சுக்கிறேன். போகும்போது ஒரு சமோசா வாங்கி போயிடுங்க, இல்லைன்னா நமக்கு வியாபாரம் ஆகுது. இது என்ன கதைன்னா பாத்துங்க, கூட்டணி வச்சுக்கிறதா ஒரு மிக தமிழக அரசியலே மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள போனா அந்த கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட்டணி இருக்கும் தமிழக இந்த 26 அரசியல்ல அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் நாங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம்பா, எங்க கூட்டணி வேற யாரு கூடயும் போய் கூட்டணி சேர்க்கறதுல. சப்போஸ் இந்த கூட்டணிக்கு இந்த பழம் வச்சுக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க, பழ வியாபாரிகள் எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இருக்க மாட்டோம், நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க நட்சத்திர கொடிக்காரர்கள். அவங்க நான் கிளம்புறேன், அவங்களோட கூட்டணி வச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை, அவங்க வேணா ஆள் வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க கொள்கை பிரிஞ்சில்ல, ஒரே கொள்கையில ஆளு 2 பேர் அவங்க குடும்ப சண்டை எடுத்துன்னு வந்து கட்சியில போட்டுக்கிறாங்க. அதனால அந்த பிரிவெல்லாம் இதுல ஒண்ணு சேராது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லா பக்கத்தையும் கதவை அடைச்சிட்டு கூட்டணி இல்ல அப்படின்றத ரொம்ப தெளிவா, இவங்களோட மட்டும்தான் என் கூட்டணின்றத 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு சைடு இந்த திமுகவோட கூட்டணி, தீய சக்தியோட கூட்டணி பலமா இருக்குது ஒரு பக்கம். நம்ம சொல்றது இல்லைங்க தீய சக்தி, புதுசா ஆரம்பிக்கிற தூய சக்தி சொல்லி இருக்குது இது தீய சக்தின்னு. அவங்க இப்படி ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி, அந்த பூ கட்சிக்காரங்க அந்த கூட்டணி என்ன பண்ணுதுன்னா, அப்படி யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ, டிடிவி தினகரெல்லாம் நேற்றுக்கு குக்கரெல்லாம் போயிருக்கணும், என்ன பண்ணுகிறாருன்னா தெரியல. ஏன்னா எடப்பாடியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் போய் மாட்டிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படியாப்பட்ட இந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவரு கூடயே சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. எந்த இடத்துல போதோ தெரியல. இதெல்லாம் தேர்தலுக்குள்ள வராது, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா ஹே 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 அப்படின்னு அன்னைக்கே எங்க அண்ணன் கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரியா இருக்குதுங்க. இப்ப இவங்க போய் திரும்ப சேர்ந்துட்டாங்க, நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாதுன்ற மாதிரிதான் ஆயிடுச்சு. ஆனா நிரந்தரம் தான் ஒரு பக்கம் அவங்க போயிட்டாங்க, அது வலுவான கூட்டணியா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில காங்கிரஸ் கட்சி டிவிக்கே கூட எப்படி டிவிக்கே கூட காங்கிரஸ் கட்சி டிவிக்கே கூட கூட்டணி வைக்க போது, அதுக்கு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பிரவீன் காந்தி சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி பேசின்னு இருந்தாலும் இவங்க இப்படி ஒரு பக்கம் இது ரொம்ப மெயினா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தலைமை கழகத்துல இருந்து சொன்னாங்களா, மத்தியில இருந்து யாரா சொன்னாங்களா, தலைமையில அபிஷியலா யாரும் பேச கிடையாது. இங்க இருக்கிற கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, அது ஒரு பக்கம் தெளிவா சொல்லிட்டாருங்க. இன்னொரு பக்கம் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆக்சுவலி உண்மையான டிவிக்கே அப்படின்னா அது அண்ணனுக்கு தான் பொருந்தும், அண்ணன் வேல்முருகன் அண்ணனுக்கு தான் பொருந்தோம். தமிழக டி, வாழ்வுரிமை வி, கட்சி வி, இவங்களுக்கு தான் டிவி கே, ஐயோ கேவா வி கே, கட்சி கே, இவங்களுக்கு தான் டிவிக்கேன்றது சரியா பொருந்தும். ஓஜி டிவிக்கேனா அது இவங்க தான். ஆனா இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு அது பாவம் வேல்முருகன் அவரு நடிகரா இருந்திருந்தாருன்னு வச்சுக்க, ஒரு பிரபலமான நடிகரா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதுதான் டிவிக்கேன்னு பேசப்பட்டிருக்கும். என்ன பண்றது, அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, விஜய்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. நான் சொல்லல, சத்தியமா நான் சொல்லல, அவரு தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, பா சமுதாயத்துக்காக ஒரு துரும்ப கூட அசைக்காதவங்க
இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய கட்சின்னு பேசலாம், கூட்டணி கூப்பிடலாம், நாங்கெல்லாம் நாட்டுக்கு உடனே அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துடுற மாதிரி வந்துடலாம். அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. நடிகர்கள் ஒரு ஜனநாயக முறைப்படி தாராளமாக அரசியல் வரலாம், வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா முதல்ல மக்கள் கிட்ட போங்க, மக்களோட பிரச்சனை என்னன்னு தீர்த்துன்னு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படலாம். எடுத்த உடனே நேரா அந்த தனுஷ் படத்தில் சொல்லுவார்ல, எப்பா நீ முதல்ல கோலி ஆடணும், அப்புறம் கொக்கோ, வாலிபால், த்ரோபால் இதெல்லாம் ஆடணும். எடுத்த உடனே டபிள்யூ அச்சு மூஞ்ச வெந்திராலாம் கீழமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வச்சுக்கிறாருங்க. நான் சொல்லல, அண்ணன் ஓஜி டிவிக்கு அவர்கள் சொல்லி வச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில இவரு டிவிக்கு என்ன பண்ண போறாரோ தெரியல. ஒரு பக்கம் செங்கோட்டையன் கூட்டணி பத்தி தான் அறிவிக்க போறாரோ அப்படின்னு பார்த்தா, இவங்க கட்சியில ஏதோ புதுசா அலுவலகம் திறந்திருக்காங்க, அதை சொல்ல வந்திருக்காரு. கூட்டணி குறித்தான கேள்விகளுக்கு ஒரு பக்கம் அதிமுக விமர்சிக்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்லயே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இவர் சொல்லிட்டாரு. கூட்டணி பத்தி கேட்ட கேள்விக்கு அது தலைமை முடிவெடுக்கும் அப்படின்றத ஒரு பக்கம் வந்துருச்சு. எல்லாருடைய பார்வையும் பாத்தீங்கன்னா டிவிக்கு எந்த பக்கம் கூட்டணி வைக்க போகுது அப்படின்றதுல தான் ரொம்ப முக்கியமான ஒரு கண்ணோட்டத்துல இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் கண்ணோட்டத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அண்ணன் பேட்டி கொடுத்துருக்க. அப்படி அது எப்படின்னா மாக் பேட்டியா. என்னடா மாக் பேட்டி அப்படின்னா என்ன எது அப்படின்னு நமக்கு தெரியலனா, கேமராலாம் ரெக்கார்ட் பண்ண எதுவுமே ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம், பேசுவாங்களாம். இவங்க நோட் பண்ணிட்டு இதெல்லாம் பேசினாருன்னு இவங்க தனியா பேசின்னு இருப்பாங்களாம். அதுக்கு ஆதாரமா ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்பாங்களாம். எங்க அண்ணன் சீமான் அண்ணன் விமர்சித்ததுதான் பெரிய அப்படி டமால் டமால் டமால்னு விஜய் போட்டு தாக்கி இருக்கா. அப்படி என்னன்னா, ஒரு பக்கம் கருணாநிதி இவங்க எல்லாருமே, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமா எடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த பேட்டியில அவர் சொல்லி இருக்கிறாரு. அது எப்படி முன்னுரிமை எப்படி எடுத்தாரு இவரு, எதோட அடிப்படையில எடுத்தாரு அதை சொல்லணுமா இல்லையா? சும்மா பேருக்கு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டா அவங்க ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவரு சொல்லுவாரா அப்படின்றது கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க முதல்ல அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க, மாநாட்டில் பேசுனீங்கல்ல, அப்படி மாதிரி வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசி வச்சிருக்கு. என்ன பேசுறாரோ அதுக்கு விஜய் அவர்கள் என்னைக்கு பிரஸ் மீட்டை பார்க்க போறாரோன்னு தெரியல. இந்த பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு, ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்கிறாரு. ஹோம் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அப்படின்றதான் விஜய் அவர்கள் பயன் பண்ணிட்டு இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் கூட கிடையாது, ஒர்க்கு கூட கிடையாது, பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம். ஹோம்ல வச்சுதான் இவர் பாலிடிக்ஸே பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் தெளிவா தெரியிற ஒன்னா இருக்கு. இதுல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பா பிரஸ்ஸையை சந்திக்க மாட்டாரு என்ன கதை அப்படின்னு கேட்டதுக்கு, அது இப்பா இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தம்பி ஏன் சந்திக்க மாட்டா நீங்க அவரை தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. இதெல்லாம் ஒன்றும் துப்பாக்கிலாம் கிடையாது, ஒன்லி ஒலி வாங்கி மட்டும்தான். இந்த வாங்கி எதிர்க்க உட்காந்து பேசுறதுக்கு அந்த வாங்கிச்சு, ஐயோ இந்த ஒலி வாங்கி கிட்ட பேசுறதுக்கு அவர் ஒன்றும் பெருசா பயப்பட தேவையில்லை, துப்பாக்கி ஒன்றும் கிடையாது, இதுல எடுத்து உங்களை சுற்ற போறதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா அதுவும் ஒரு துப்பாக்கி தான், உங்களை நோக்கி எதிர்நோக்கி கேள்விகள் தோட்டாவா பாயும். அந்த எல்லாம் எதிர்கொள்ளணும்னா ஒரு தைரியம் வேணும். விஜய் அவர்கள் உள்ளே இருந்தாருன்னா எங்கிருந்து வரும்? ஒரு நாள் பார்த்தாரு அப்படின்னா வந்துடும். இன்னொரு பக்கம் தேமுதிகல நம்ம மீசை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல பேசணும்ப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, கேப்டன் அவர்கள் எப்படி இருந்தார், செந்தூர பாண்டிலாம் இல்லைன்னா அவர்லாம் ஆளே கிடையாது, கேப்டன் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, மக்களுக்காக உழைக்கணும், சும்மா உக்காந்துருன்ட்டு நாளைக்கு நான் தான் சிஎம்னா யாருன்னா ஏத்துப்பாங்களா? நான் வேற தெரியாம பேசிட்டேன், நாளைக்கு கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கேயும் நடந்துக்கிது அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த கூட்டணி முறிவை அறிவிக்காம இருக்கிறதுல ஒரு 2 பேர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்கிற விஜய் தலைமையா தான் சொல்லி டிவிக்கு ஒரு பக்கம் தெளிவா வச்சுட்டாங்க. இந்த பக்கம் தேமுதிகல இருந்து ரெட்டை இலக்குல வேணும், எங்களுக்கு சரியான உரிமை வேணும், அங்கீகாரம் வேணும், அந்த அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் போறதுனே தெரியாம இருக்காங்க. ஒரு பக்கம் என்டிஏ அவங்க நடத்துற மதுரையில நடத்துற கூட்டத்துக்கு இவங்களை கூப்பிடல, இவங்க போகவும் இல்லை, அப்ப கூட்டணி கன்ஃபார்ம் ஆகல, தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் திமுக பக்கம் போலாமான்னு ஒரு பக்கம், ஆனா விமர்சித்து இருக்கிறோமே என்ன பண்றது. இன்னொரு பக்கம் டிவிகே பக்கம் போலாமானா டிவிகே போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி போயிட்டு இருக்க இந்த சூழல்ல இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் இவங்கள மாதிரியே கூட்டணி அறிவிக்காம இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன்
திடீர்னு ஒரு நாள் ஆஹா கூட்டணி அறிவித்துட்டாரு, இபிஎஸ் கிட்ட போய்க்கிறாரு, அவர் கதை சாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் கதை அப்படின்னு சொல்லி தேனியில போய் இவங்க எல்லா ஆலோசனை கூட்டம்லாம் வச்சு நடத்திருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு வந்து இவர் சொல்லுவாரு, கூட்டணி பத்தி சொல்ல போறாரு, தை பிறந்தால் வழி பிறகும், தைக்குள்ள சொல்லிடுவோம், இப்படி ஏகப்பட்டதெல்லாம் போட்டாங்கல்ல. வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, கூட்டணி குறித்து இன்னும் முடிவு அறிவிக்கப்படவில்லை அப்படின்ட்டாருங்க. ஐயோ நான் தெரியாம கேக்குறேன் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்களா என்ன பண்ணுவாரு? பாவம் கடத்துல போட்ட கல்லு மாதிரி அடியில போய்கினே இருக்கிறாரு தவிர கொஞ்சம் கூட அப்படி அப்படி மேல வரமாட்டுறாரு. இதுல இன்னொரு பக்கம் இந்த மாம்பழம் இந்த பக்கம் போகும் அப்படின்றத ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. பையன் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாரு, என்டிஏ கூட்டணி தான் அப்படின்றத சொல்லிட்டாரு. அல்டி என்ன அப்படின்னா, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியா? எங்க இருந்து அதிமுக தலைமையிலான கூட்டணின்னா அது ஓகே ஒத்துக்கலாம். என்டிஏ கூட்டணின்றது மத்தியிலிருந்து வர்றது, அதுக்கு தலைமை ஒரு பக்கம் அவர் தான், எடப்பாடி தான் தலைமைன்றாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபி கூடயா? இது எந்த வகையில அடுக்கு உங்களுக்கே தெரியுமா? நாளை பின்ன நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா பாடியில உரிமை இதே மாதிரி விட்டு கொடுத்துட மாட்டீங்களா அப்படின்னு பல பேர் கதறிட்டு இருக்காங்க. அதனால உங்க கூட்டணிக்கு வராம இருக்காங்க, உங்க கூட்டணி பக்கமே பார்க்க மாட்டேன்னு இருக்காங்க. நீங்க பண்றதெல்லாம் மோசம் அப்படின்னு தெரிஞ்சு உங்க தொண்டர்களே பெரிய அதிருப்தியில இருக்காங்க. இதை விட்டா இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள், ஐயா மருத்துவர் ஐயா, அவரு என் பையன் போயிட்டானா ஒத்துப்பானா? நான் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது, அந்த கூட்டத்துல கூட நீங்க எங்க சின்னத்தை பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கண்டனம் போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. கூட்டணி குத்தி யாருன்னா பேசுறாங்களா அப்படின்றதுக்கு அவர் பேசுறாரு. பேசுனாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுவோம், பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுவோம், பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுவோம். இப்படியே இவரோட கதை போய்கிட்டே இருக்குது. எந்த பக்கம் போய் கூட்டணி வைக்க போறாரோ? அன்னைக்கு ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டாங்க திருமாவளவன் ஐயாவும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும். இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இணையணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமா இருக்கு, அது இவர் உள்ள வந்தாருன்னா உடஞ்சிரும்ன்றது தெளிவா தெரிஞ்சு அவங்க உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் அப்ப யாரு யாரு கூட கூட்டணி வச்சு எந்த கூட்டணி வெற்றி பெற்று, இதுல வர 2 பேருக்கு தான் போட்டின்னு ஒருத்தர் அந்த பக்கம், இன்னொரு பக்கம் இல்ல 2 பேருக்கு தான் போட்டினி, டிஎம்கே ஏடிஎம்கே தான், இல்ல டிஎம்கே டிவிகே தான், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எப்பா நீங்க எங்கன்னா அடிச்சுக்கங்க, ஓரமா போய் அடிச்சுங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சொல்லுவாங்களே, 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க பிடிங்கண்ணா, யோ அங்கிட்டு போய் விளையாடுங்கயா அப்படின்ற மாதிரி டிஎம்கே இவங்க 2 பேரையும் அங்கிட்டு போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கூட்டணி சொல்லிடுச்சு. கூட்டணியே இல்ல, வலுவான கூட்டணியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிவு யாருக்கு சாதகமா அமைய போகுதுன்றத நம்ம காத்திருந்தா பார்க்கணும். எனக்கு வியாபாரத்துக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். இவ்வளவு நேரம் கதையை கேட்கறானுங்க, ஆனா ஒரு சமோசா வாங்க மாட்டேறானுங்க. சூடா சமோசை சமோசை.